அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவ்வப்பொழுது நமக்கு நாமே உபதேசமாக நினைவூட்டுதலாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய பல விஷயங்களுள் ஒன்று பெருமைக்காக சில காரியங்களை செய்வது. செய்யக்கூடியவருக்கே இது தவறு என்று தெரியும், செய்யக்கூடியவருக்கே இது சிரமமானதாக இருக்கும், செய்யக்கூடியவருக்கே இதை தவிர்த்து கொண்டால் எல்லா வகைகளிலும் நாம் நிம்மதி பெருமூச்சு விடலாமே என்று தெரியும், ஆனாலும் செய்வார். இதற்கு பேர் தான் பெருமை. விரும்பி செய்வது வேறு. எல்லோரும் இப்படி செய்யும் பொழுது நாம் மட்டும் அப்படி செய்தால், எல்லோரும் ஒரு மாதிரியாக செய்கிறார்களே, அதற்கு மாற்றமாக நாம் செய்யும் பொழுது நாம் அவர்களை விட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமே, நம்மை வித்தியாசமான பார்வையால் பார்ப்பார்களே. நாம் இப்படி செய்வதால் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கின்றோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஓரம் கட்டுகிறோமே, உதாசீனப்படுத்துகிறோமே. இது போன்ற எந்த கவலையும் இல்லாமல் பெருமை, வீண் பெருமை, இதை மட்டுமே நோக்கமாக கொண்டு நாம் செய்யக்கூடிய பல விஷயங்களுள் ஒன்றாக இஸ்லாமிய சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமணம். எந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை நெறி என்று சந்தோஷமாக சொல்லுகிறோமோ, குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று மக்கள் மத்தியிலே நாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து நம்முடைய வீட்டு திருமணங்கள் நடைபெறுகிறதா? இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும், இப்படித்தான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் மிக சாதாரணமாக அந்த அறிவுரைகளை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. அஹ்மத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 23,388வது செய்தி. பல மேடைகளில், பல பயான்களில், பல தலைப்புகளில் இந்த ஹதீஸ் நமக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மோனா. குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணமே இறையருள் பெற்ற திருமணம். உங்களுடைய, என்னுடைய, நம் நண்பர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் அதில் அல்லாஹுடைய அருள் கிடைத்து விடுமேயானால் அதை விட பெரிய விஷயம் என்ன? என் வீட்டு கல்யாணத்துல நாங்க செஞ்சிருக்கிற டெக்கரேஷனை பார்த்து எல்லாரும் வியக்கணும், நாங்க கொடுக்கக்கூடிய மெனு, நாங்க பரிமாறக்கூடிய உணவு பதார்த்தங்கள், இதை பார்த்து எல்லாரும் அசந்து போகணும். கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு நாங்க கொடுத்திருக்கிற ட்ரெஸ், இதை பார்த்து எல்லாரும் வியக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எங்களுடைய திருமணங்களில், எங்கள் வீட்டு திருமணங்களில் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொள்வோமேயானால் இஸ்லாமிய சமூகத்தில், நம்முடைய ஊரில் திருமணம் என்ற பெயரால் செய்யப்படும் வீண் விரயம் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். மார்க்கத்துல தடை இருக்குதா? கல்யாணத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும் ஏதாவது வரையறை இருக்கிறதா? குர்ஆன்ல இருந்து காட்ட முடியுமா? ஹதீஸ்ல இருந்து காட்ட முடியுமா? இப்படி எல்லாம் சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு ஆதாரம் போதாதா? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத் வேண்டும் என்றால் உங்களால எந்த அளவிற்கு அந்த திருமண செலவை குறைக்க முடியுமோ, இரண்டு செலவு திருமணத்தில். ஒன்று மஹர், அதை நம்ம விருப்பத்துக்கு எல்லாம் குறைக்க முடியாது. இரண்டாவது செலவு வலிமா. இந்த 2 செலவை தவிர்த்து இஸ்லாமிய திருமணத்தில் வேறு எந்த செலவும் இல்லை. மஹரை பொறுத்தவரை அது பெண்ணுக்குரிய அதிகாரமாக அல்லாஹ் வழங்கிவிட்டார். எனவே அதை குறைச்சு செய்யணுங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அதை தவிர்த்து உள்ள ஒரே ஒரு செலவு வலிமா. எத்தனை பயான்கள்ல பேசியிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததை தொடர்ந்து பேரிச்சம்பழம், கோதுமை மாவு, பாலாடை கட்டி, இதையெல்லாம் ஒரு துணியை விரிச்சு அதுல போட்டு பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து இதுதான் பையனுடைய வலிமா என்று கொடுத்தார்கள். பயான்களில் மணக்க மணக்க பேசுகிறோம். அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது பயான் பேசுவதற்காக மட்டும் அருளப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த ஞாபகத்தை நமக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.